பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 77வது அதிகாரம் 1வது வசனம் 11வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, என்ன சொல்லுகிறதுங்க வசனம்? நான் யார்? நீங்க தேவனை நோக்கி சத்தமிடணும். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். தேவனிடத்துல உயர்த்துங்க, மனுஷரிடத்துல அல்ல. அல்லேலூயா. உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எப்பன்னா தேவனிடத்துல உயர்த்தி நீங்கள் செபிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்தில் அதிசயங்களையே நினைவு கூறுவேன். அல்லேலூயா. அப்ப நல்லா கண்ணுங்க, கர்த்தருடைய செயல்கள், அவர் செய்த எல்லா காரியங்கள், எல்லா நன்மைகளையும் நான் என்ன நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்தில் அதிசயங்களையே நினைவு கூறுவேன். அல்லேலூயா. அப்பா தேவனுக்குள்ளாக களி கூற வேண்டும். தேவனுக்குள்ளாக நீங்கள் நிலைத்து நிற்கும் பொழுது, தேவனிடத்துல சத்தத்தை உயர்த்தி செபிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே, உடைய குடும்பத்திலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே மெத்துதிக்கிறோம் சோத்திரங்கத்தாவே. சர்வ வளமில்ல தெய்வமே மெத்துதிக்கிறோம் சோத்திரையா. நேற்றும் என்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தமுள்ள கருத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்தில் தருகிறார். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.